கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் எழுந்து இந்த நேரத்தில் இந்த நிச்சயத்தாற்ற ஆசீர்வாத ஜபத்தை நாம் நேரடியாக நாம் கொண்டாடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லா துணியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு உண்டாவதாக. கடைசி கால எழுப்புதல் பேராலயத்தில் அருமையான பிள்ளைகள் இந்த நிச்சயத்தார்த்த ஜபத்திலே நாம் ஒருமனப்பட்டு இந்த ஆரம்ப ஜபத்தை அருமையான பேராயிரமா எஸ்தர் சாந்து அவர்கள் ஜெபிக்க நாம் தொடங்கலாம். எல்லாரும் அமைதியாக்கும்படி கேட்டுக்கொள்வோம். எல்லா கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த ஆரம்ப ஜபத்தை எஸ்தர் சாந்து வாங்குகிறார். எங்கள் அளவெல்லாம் நேசிக்கிறார்கள் தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட மாலைகளை தான் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு நியமித்து கொடுத்தபடினாலே கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வைபவத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இரு வீட்டாருக்கு ஆண்டவரே ஒருவரும் ஒற்றுமை ஆண்டவரே ஏழு சிந்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவரே என் தேவன் அப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். தேவனே தொடக்க முடிவு பயிரும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே நீரே பெரிய காரியங்களை செய்வீராக.
ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கர்த்தாவே மகிமையினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது இப்பொழுது மாப்பிள்ளையை அழைத்துக் கொள்வதற்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் விடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே ஏற்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே ஏற்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு எஸ் தீபக் அவர்களுக்கு அருமையான மணமகள் எஸ் மேமுனீஸ்வரன் ரோஸ் அவர்களுக்கும் திருமண நிச்சயிக்கப்படும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இன்றைய நாளில் அநேக பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளும் குடும்பத்தாரும் உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அருமையான மணமகளை அலங்கரிக்கும்படிக்கு இந்த ஆடைகளை மணமகள் குடும்பத்தாரிடத்திலே கொடுக்கும்படிக்கு மணமகளுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கும்படிக்கு மணமகளுடைய குடும்பத்தார் மேலே வரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த நிகழ்வை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில்
ஆமா, மணமகன் குடும்பத்தார் மேல வாங்க, தாய் தகப்பன் மேல வாங்க, மணமகன் குடும்பத்தாரும் மேல வாங்க. சரி. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை சிறப்பு பாடலாய் பாடும்படிக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய மத்தியிலே சகோதரன் பீட்டர் அவர்கள் முன்னே வருவாங்க. ஸ்தோத்திரம். தாய் மாமா ஸ்தோத்திரம். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இரு குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் சிறப்பாய் செழிப்பாய் மகிழ்ச்சியாய் இந்த நிச்சயதார்த்தத்தையும் திருமணத்தையும் வருகிற நாட்களில் நடக்கிற திருமணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அருமையான மணமகள் குடும்பத்தாரும் இந்த நாளில் பூரண ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை இணைக்கும்படிக்கு இந்த நல்ல நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் மனதார இந்த நேரத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். மணமகன் பெற்றோர் இப்பொழுது மணமகன் என்றார். எடுத்துட்டீங்களா? அதை ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த அழகான வஸ்திரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், இதை ஆசீர்வதிக்கிறோம். இதனாலே இவர்கள் ஆண்டவரை நிச்சயம் செய்யப்பட்டு இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாம் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை.
நல்லா கொஞ்சம் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கிட்ட அப்படிங்க பாருங்க நீங்கள் நல்லா கொஞ்சம் முன்னாடி திரும்ப வேண்டாம் அவர் மாதிரி காமிக்கணும் சரிங்களா ரெடி ஆனால் கொஞ்சம் நீ வெளியா ரெடி பாருங்க கடைக்கு பாருங்க பாருங்க ரெடி பாருங்க சரிங்களாமா சீக்கிரமா யாரும் நீங்கள் மேலே வரும்படி அன்பாய் கேட்டுக் கொடுக்கிறோம். பீட்டர் ஐயா முன்னாடி வாங்க. சகோதரர் பீட்டர் அவர்கள் இப்பொழுது பாடலை பாடுவாங்க. தேவனாவும் வைத்தியப்படுவதாக சகோதரர் பீட்டர் மேலும் பத்து நல்லவர் சோதரம் 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 ஒரே போட்டோ ஒரே போட்டோ முன்னாடி வாங்கம்மா என்ன பாருங்க முன்னாடி வாங்க இந்த வாரம் டோர் வாங்கம்மா போதும் போதும் முன்னாடி வாங்க ஒரே போட்டோ ரெடி பாருங்க ஓகே ரெடி சரிங்களா தலை பண்ணிக்கலாம் சபையாக இருந்தாலும் இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். இந்த பாட்டு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இந்த பாட்டை தெரிந்தவர்கள் தான் தயவுசெய்து கரங்களை தட்டி சத்தமாக பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழலாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழலாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழலாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். எதற்குமே அஞ்சிலே கர்த்தரே எனக்குமே அஞ்சிலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழலாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம்
செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் வார்த்தை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம் உண்மை தேவனே ஒருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே ஒருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உணர்வதில்லை என்னை காப்பவர் உணர்வதில்லை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வேத பாகம் வாசிப்பவர் சகோதரர் ஷாம் மோசஸ் அவர்கள் மேலே வந்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்திலிருந்து 60ஆம் வசனம் வரைக்கும் வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை நாம் அனைவரும் வாசிக்க எல்லாரும் அமைதியாக தாழ்வு பயத்தோடு இந்த நேரத்தில் இதன் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் தொடர்ந்து இதோ நான் தண்ணீர் தொடரண்டையில் இருக்கிறேன் தண்ணீர் கொண்டு வரப்போகிற தண்ணீரை நான் நோக்கி உன் புறத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் எனக்கு கொடுக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்குள்ளும் கொண்டு வரப்பேன் என்று சொன்ன பெண்ணை கர்த்தருடைய எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குலத்தை தோல்வியில் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து நிலவில் இறங்கி போய் தண்ணீர் கொண்டார். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று அவள் சீக்கிரமாய் தன் தோல் மேல் இருந்த குளத்தை இறங்கி குடி
நீயும் உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் பிடித்தேன், ஒட்டகங்களும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளும் கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெற்றுகளின் மகள் என்றார். அப்பொழுது அவளுக்கு காவலியும் அவள் கைகளில் கடவுள்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியை நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையை விடுவர்களாய் நடக்க மறந்துள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்போது நான் வலது புறத்தாகவும் இடது புறத்தாகவும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெற்றுவதன் பிரதிநிதியாக, இந்த காரியம் கர்த்தராய் வந்தது, உனக்கு நாங்கள் நலன்போல் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்கா உனக்கு முன்னாக இருக்கிறாய். கர்த்தர் சொன்னபடியே அவள் உனது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்களை வார்த்தைகளை கேட்டபோது தலைமட்டம் புரிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காவுக்கு கொடுத்ததுமின்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதைகளையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதனும் புசித்து கொடுத்து வார்த்தங்கினார்கள். காலையில எழுந்திருந்து அவன் என் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளர்கள் பொன் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாக்கியம் பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் என் எஜமானத்துக்கு பிறகு என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காவை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட பிறகிறாயா என்று கேட்டார்கள். அவள் பிறகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரராகிய ரெபெக்காவையும் தன் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதனையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காவை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாத்தோடியார் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவருடைய வாசல்களை சுமந்தெடுத்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் அருமையான மணமகளுக்கும் மணமகளுக்கும் நிச்சயிக்கப்பட இருக்கிற இவர்கள் வாழ்வில் தேவன் சில ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நிறுவ செய்திருக்கிறார். சிறுசேரி துறைப்பாக்கம் மண்டல பிஷப் டாக்டர் அருமையான செல்லத்துறை சுவாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. சில நிமிடங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதற்குள்ளாக அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு வருவார்கள். கத்தரிக்கை மகிமை யாரும் எந்த ஸ்தோத்திரம் சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக்கு. இந்த நாட்களில் இது நமக்கும் சம்பந்தப்பட்ட ஆலோசனையாக இருக்கிறபடியால் குடும்பத்தார் யாவரும் கவனமாய் கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாழ்த்த தயவாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிஷப் டாக்டர் சாமுவேல் செல்லத்துறை அவர்கள் அல்லேலூயா. இந்த நல்ல திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கு வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போதும் நேரங்கள் ஆகிவிட்டதால் மணமக்களை இங்கே வைத்துக் கொண்டு பேச வேண்டும். சமயங்கள் சுருக்கமாக இருக்கிறது. இன்னும் 2 நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் போக வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு இடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் பெண்ணை குறித்து பேசுவார்கள். நான் மாட்டை குறித்து பேசுவதற்காக நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் ஆதியிலே ஆதாமை உண்டாக்கினார். நம்மெல்லாம் ஆதாமின் பிள்ளைகள். நம்முடைய முற்பிதாக்கள், முதல் தகப்பன், முதல் தாய் ஆதாம் ஏவாள்.
மனிதனாக உருவாக்கி அவனுக்கு நம்முடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியை ஊதி ஒரு மனிதனாக உருவாக்கினார். அங்கே இருக்கிற எல்லா மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் எல்லாம் பார்த்தால் எல்லாருக்கும் ஜோடி ஜோடியாக இருந்தது. ஆனால் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை இல்லை. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? எப்படியாகிலும் அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உங்களுடனே சொல்லி அந்த ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வரைத்து அவருடைய விழாய் எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உண்டாக்கினார். அவள்தான் ஏவா. ஆகினால் இன்றைக்கு இருக்கிற ஆணும் பெண்ணும் நாம் யாவருமே கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். நாம் யாவரும் மண்ணாக இருக்கிறோம். நமக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய ஆதியை கொடுத்திருக்கிறார். ஆகினாலே நாம் ஜீவனோடு கூட நாம் இந்த நாட்களிலே கணவர் மனைவியாக பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை என்று வேதம் முதலாவது சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் தோட்டத்திலே வந்து அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு கூட பேசுவார், ஆதாமோடு கூட உலாவுவார். அப்போ ஆண்டவரை போல அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டார். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியால் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். We are all created in the image of God. அவருடைய சாயலாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சாயல் நம்முடைய சாயல் போல இருக்கு. முதலாவது உண்டாக்கிய மனிதன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒரு பரிசுத்தமானாக இருக்கிறான். அவன் எந்த ஒரு பாவம் செய்ய முடியாத அளவிலே பரிசுத்தமாக இருந்தபடினால் ஆண்டவர் அவனோடு கூட வந்து உலாவி பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்போ பார்க்க இதற்கு ஒரு ஏற்ற துணை, ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லையே என்று சொல்லி இப்படியாக ஆண்டவர் ஒரு மணமகனை, ஒரு பெண்ணை உருவாக்கி அவருக்கு அதை ஏற்ற துணையாக கொடுத்தார். இதுதான் முதலாவது நடந்த அந்த திருமண காரியம். தான் ஒரு நிச்சயிக்கப்பட்டு அவர் ஒரு பெண்ணை உருவாக்கி குடும்பம் என்று ஒரு உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஃபேமிலி லைஃபை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தோம், ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம் அப்படிங்கிறதுலாம் இது கர்த்தரால் உண்டான காரியம். அவரை முன்னிட்டு தான் இன்னைக்கு வந்து அருமையான மாணவன் எங்கோ பிறந்திருப்பாரு, ஏதோ ஒரு குடும்பத்தில் வளர்ந்திருப்பாரு. அந்த பொண்ணு எங்கேயோ பிறந்திருக்கும், முன்ன தெரிஞ்சிருக்காரு. இந்த ஊர் வருடமெல்லாம் நம்ம தேடியிருந்தாலும் கூட ஆண்டவர் ஏற்ற துணையை இருக்கிறார். அதுதான் அருமையான அந்த மணமகள். இந்த நாட்டில் அந்த குழந்தைக்கு நாம் நிச்சயம் செய்ய வேண்டிய இருக்கிறோம். அருமையாளர்களே, நீங்க எப்பொழுதும் அவர் தனிமையாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு உலாவினார். இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் மனமும் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும், நல்ல பயிர் வச்சுக்கணும், நல்ல சுகம் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும். அறியான கொடுக்கப்பட்ட ஏற்ற துணை இதுதான் என்று உறுதி கிடைக்கும். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஏற்ற துணைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கணும். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அந்த மணமகளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்னென்றால், எந்த பெண் ஒரு இந்த கிணத்தருகே வருகிறாரோ குளத்தோடு வந்து தண்ணீரை கொண்டு நீரும் குடியும் உடைய ஒட்டுநர்களுக்கு நான் பார்த்தேன் என்று யார் ஒருத்தி சொல்லுகிறாரோ அவர்தான் இன்று எல்லமானுடைய மகனுக்கு ஏற்ற துணை என்று சொல்லி அவர் ஒரு பொருத்தனையோடு போகிறார். அப்படினால் அந்த பெண்ணுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. எங்க ஊர்ல எனக்கு திருநெல்வேலி அந்த பகுதியில அந்த நாட்களிலே சுமார் 50-60 வருடங்களுக்கு முன்பாக எப்படி பொண்ணு மாப்பிளையை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்ணுக்கு பெண்ணை நடக்க சொல்லுவாங்க, பெண்ணை பேச சொல்லுவாங்க. அப்படி அந்த நடவடிக்கைகளை பார்த்து சரி இவருக்கு உணர்ந்துங்க, இது நல்லா பேசுது, நல்லா கவனிக்குது, வந்து விமர்சனை பண்ண வைப்பாங்க. இதை பார்த்த உடனே அந்த பெண்ணு அவங்களுக்கு பிடித்து போகும். மாப்பிள்ளைக்கு எப்படி டெஸ்ட் வைப்பாங்க? ஒரு இளவட்ட கல்லு, ஒரு கல் அந்த நாட்டில் ஒரு பெரிய கிரௌண்ட் வச்சு இந்த கல்லை தூக்கணும். அப்போ வந்து நல்ல வெயிட்டா இருக்கும், சாதாரணமா தூக்க முடியாது. அதனால நல்ல வெயிட் பாக்கி இருக்கவங்க தான் தூக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில இந்த மகன் அவளை அந்த கல்லை தூக்கணும். ஒரு இரண்டாவது கடினமான கட்டைகளை போட்டு அதை கோடைக்கால உடைச்சி வைப்பாங்க. இப்படியெல்லாம் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜா தன்னுடைய மகளுக்கு ஒரு மணமகனை தேடும்படியாக ஒரு பிரகடனம் பண்றார். என்ன சொன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற குளத்துல விஷ ஜந்துக்கள், நல்ல விஷ பாம்புகள், முதலைகள், இப்படியாக ஒளிய விஷ ஜந்துக்கள் இறையில அந்த குளத்துல போட்டுருக்கான்.
எந்த ஒரு மணமகன் இந்த பொண்ணை ராஜாவின் மகளை ராணியாக வரப்போற அந்த பொண்ணை கெட்டுறாங்களோ அந்த பையன் அங்க விழுந்து இந்த பக்கத்துல அந்த பக்கம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு போட்டி இப்படி வச்சாங்க. அப்ப எல்லா ஊர்ல அநேகர் வந்துட்டாங்க. வந்த மாத்திரத்திலே எல்லாரும் எட்டி பார்க்க யார் விடுவா அப்படின்னு பார்க்கறாங்க. இப்படி பார்த்து கொண்டிருக்கும்போது பக்கத்துல இருந்தவரு ஒரு பையன் தட்ட அந்த குட்டைகளை தட்ட நல்லா விஷம் பூச்சி இவன் எப்படியோ முந்தி தத்தளித்து அப்படி உட்காருவாங்க. இங்க பாரு இப்படிப்பட்ட நிலையிலே அந்த மாணவன் என்ன பண்ணிட்டான், மருதனை வந்துட்டான். வந்த உடனே மகா இப்படிப்பட்ட வீர சாரத்துல அருமையான பையன் அவனை கொண்டு வைப்பான், என் ராஜாவுக்கு மருமகன் ஆகக்கூடாது சொல்லி அவன் வேறப்பான். இந்த பையன் ஓட்ட முடிச்சிட்டேன். என்னையா எங்கேயா போடுறாரு பையன், இன்னும் மணமகனா ராஜாவுக்கு மணமகனா வரக்கூடியவருக்கு ஓடாரேன்னு சொல்லி பின்னாடி வரட்டாங்க. இருக்கப்பா இந்த கூட்டத்தில் வந்து எவனை இவருக்கு தள்ளிவிட்டான், அவனை தான் நான் தேடிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இவன் மணமகனுக்கு டெஸ்ட் வைக்கல, கட்டையை வளைக்கல, தந்த தூக்கல, குட்டைகள் உடல. அருமையான மணமகன் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆதாமை போல் இருக்கிறார். அவருக்கு ஏற்ற துணையாக அருமையான மகளை கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் நீரோடி வாழும்படியாக ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும்படியாக நம்முடைய ஜெபத்தினால தாங்குவோம். நிச்சயமாகவே திருமண நாள் வரையும் அவர்கள் எந்த ஒரு பேரின் நாட்டாதவர், சுகவீனங்கள் தலைவீனங்கள் தாக்காதவர், கர்த்தர் பாதுகாக்க முடியாது. நம்ம ஜெபநிலையில இருப்போம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படி நான் கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்து விட்டபடியால் நாம் சீக்கிரமாக ஒவ்வொரு பகுதியும் நாம் பிடித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்பொழுது இந்த நிச்சயதார்த்தம் உடன்படிக்கை உறுதிமொழி நாம் எதற்காக இருக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தில் ஆதியாகமம் 24:44 அங்கே ஒரு மணமகனுக்கு, ஈசாக்கு என்ற மணமகனுக்கு அவனுக்கு ஒரு பெண்ணை நியமித்து அங்கே நிச்சயம் செய்கிறார்கள். ஆதியாகமம் 24:16 தேவன் சொன்னபடி அவர்கள் பொருட்களையோடு மன சமாதானத்தோடு நியமிக்கிறார்கள். இந்த பெண்ணை அருமையான மணமகள் குடும்பத்தார் தன்னுடைய குமாரத்தியை போல இன்று ஏற்றுக்கொண்டார்கள். யாத்திராகமம் 21:9 பிரகாரமாக குமாரனுக்கு நியமிக்கப்பட்ட இந்த குமாரத்தியை மணமகளை தன் குமாரத்தை போல அவர்கள் நடத்த இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு சம்மதித்து ஆடைகளை கொடுத்து ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே அவர்கள் சமாதானமாக இந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 2 Corinthians 11:8 கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு இயேசு மணவாளனை போலவும் சபையார் நாம் எல்லாரும் மணவாட்டியை போலவும் உண்மையுமாக பரிசுத்த பயத்தோடு சமாதானத்தின் கனம் மகிமை உண்டாகத்தக்கதாக நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது போல இவர்கள் இன்றைக்கு உண்மையாகவே ஒப்புக்கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இதற்கு அவர்கள் வாக்கு மூலம் சபையார் முன்பதாக கொடுத்து அதற்கு பின்பு நாம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிரத்தினாலே அதை நிச்சயித்து உறுதிப்படுத்தி அணிந்து எல்லாரும் முன்பதாக அது உடன்படிக்கை நிறைவேற்றப்பட இருக்கிறது. முற்காலத்திலே யோசேப்பு என்ற மனிதனுக்கு மரியாதை நியமிக்கப்பட்டு நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். லூக்கா 1:27, லூக்கா 1:28 வேத வசனத்தின்படிதான் இந்த பூமியில் ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷியை நாம் நியமித்து ஒழுங்கின்படி
பரலோக தேவனுடைய திட்டத்தின்படி இந்த காரியத்தை செய்து வருகிறோம். இப்படி ஒரு மணமகனுக்கு தீபம் என்கிற அன்பான மணமகனுக்கு ஸ்தோத்திரம், அருமையான மணமகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 1:28 கிருபை பெற்றவள் இவள் வாழ்க என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இந்த நாளிலே சொல்லுகிறது. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் பெருமை பெற்றாய் என்று லூக்கா 1:30 சொல்லுகிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை காண்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று முதல் இவன் நன்மையை காணும்படியாக இந்த நிச்சயத்தில் நல்ல சந்தோஷத்தோடு அவர் நிற்கிறார். அதுபோல நியமிக்கப்பட்ட மணமகள் கிருபை பெற்றவராக தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றவராக வாழ்ந்திருக்க ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்ள தேவன் இந்த நாட்களில் கிருபை செய்திருக்கிறார். கிருபை மிக்கவளே, அருமையான மாணவர்கள் வாழ்க்கை நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் வாழ்த்தி இந்த நேரத்தில் வாழ்த்து மூலம் எடுத்துக்கொள்ள இந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே நாம் விட்டு விடுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆண்டவர் கிருபையாய் அருமையான மணமகன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னை கே நகர் கன்னிகாபுரம் ராஜமன்னார் சாலை பி.வி. ராஜமன்னார் சாலை 139A திரு ஸ்ரீ சபரியார் சூரி அவருடைய மகன் தீபக் அவர்கள் அருமையான நம்முடைய சபையின் பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டு அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். நான் மேற்கொள்கின்ற விலாசத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு தற்போது சரியான வயதாகிறது. நான் திருமணம் ஆகாதவன். இந்நிலையில் நம்பர் 186 8வது குறுக்கு தெரு PNHP காலனி சம்மஞ்சேரி சென்னை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விலாசத்தில் வசிக்கும் திரு யோசுவாமணி அவருடைய குமாரத்தி செல்வி எஸ் மின்மினி அவர்களை கிறிஸ்தவ மத சம்பிரதாயத்தின்படி திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்து சம்மதிக்கிறேன். இந்த திருமணம் என்னுடைய முழு விருப்பத்தின் பேரில் எடுக்க முடிவாகும். இது யாருடைய தூண்டுதலோ வற்புறுத்தலோ அல்ல, பயன்படுத்தலோ கிடையாது. இதன் மூலம் நான் உறுதி கூறுகிறேன், நான் சரியான மேஜர் வயசை உடையவன் என்றும் எனக்கும் இதுவரை எந்த திருமணமும் யாரோடு நடைபெறவில்லை திருமணம் என்று கூறுகிறேன். ஆகவே மேற்குறிப்பிட்ட எஸ் மின்மினி அவர்களுக்கும் எனக்கும் இடையே கிறிஸ்தவ மத சம்பிரதாயத்தின்படி திருமணம் நடத்தி வைக்க தங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று முழு சம்மதத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அதை எல்லாரும் முன்பதாக அறிவிப்பார்கள். நான் முழு சம்மதத்தை தெரிவிக்கிறேன். மின்மினி அவர்களை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதத்தை தெரிவிக்கிறேன். 2 பேர் எழுதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையாருக்கு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைச்சாவது சபையாருக்கு ஸ்தோத்திரம். திருமணம் செய்து கொள்ள மின்மினி அவர்களை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் தெரிவிக்கிறோம். அதுபோல மின்மினி சாரபுரஸ் அவருடைய அவர்கள் தகப்பனார் சுப்பிரமணி கோஸ்வாமி அவர்கள் இந்த நாட்களில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நம்பர் 386 8வது குறுக்கு சமஞ்சேரி காலனி சென்னை 19 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வசிக்கும் நான் மேற்குறிப்பிட்ட விலாசத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு தற்போது சரியான வயதாகிறது. நான் திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். இந்நிலையிலே அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 33 ராஜமன்னார் சாலை கன்னிகாபுரம் KK நகர் சென்னை
69 விலாசத்தில் வசிக்கும் திரு சபரியார் திரு எலிசபெத் அவருடைய குமாரன் திரு எஸ் தீபக் அவர்களை கிறிஸ்தவ மத சம்பிரதாயத்தின்படி திருமணம் செய்துள்ள தீர்மானித்துள்ளே சம்மதிக்கிறேன். இந்த திருமணம் என்னுடைய முழு விருப்பத்தின் பேரில் எடுக்க முடிவாகும். இதில் யாருடைய தூண்டுதலோ வற்புறுத்தலோ அல்ல, பயமுறுத்தல் கிடையாது என்ற இந்த சபையார் முன்பதாக பார்த்துக் கொள்கிறேன். நான் சரியான மேஜர். எனக்கு இதுவரைக்கும் எந்த திருமணம் யாரும் நடைபெறவில்லை என்பதை நான் பதிவு கொள்கிறேன். ஆகவே மேற்குறிப்பிட்ட செல்வன் எஸ் தீபக் அவர்களுடன் எனக்கு இடையே திருமணம் செய்திருக்க மற்ற சமுதாயத்தின்படி திருமணம் நடத்தி வைக்கும்படி இதன் தாழ்வுகள் கேட்டுக்கொள்கிறேன் என்று முழு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். தீபக் அவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன். சரி, சம்மதிக்கிறேன் ஒரே வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. எல்லாரும் கரங்களை கட்டி இந்த சம்மதத்தை எல்லாரும் சோதனம் நல்மனப்பாட்சியோடு நாம் இந்த நேரத்தில் சோதனம் ஒற்றுக்கொண்டு மன சந்தோஷத்தோடு இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாலை அறிவிக்க நாம் ஒருமனப்படுவோம். எல்லாரும் மேலே வரக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த மாலை அறிவிக்கும்படியாக ஸ்தோத்திரம். முதல்ல சரி, மாப்பிள்ளை தரப்பினர் வந்து இந்த மாலை மாப்பிள்ளை கொடுக்க பெண்ணுக்கு நாம் மாலை இப்பொழுது இந்த மாலைக்காகவும் இந்த உடன்படிக்கை நிச்சயத்திற்கான அந்த மாலைக்காகவும் இந்த முன்னெடுப்புக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க. சகல செல்வ செழிப்போடு சகல ஆசீர்வாதத்தோடு சகல பாக்கியத்தோடு வாழ்க்கைக்கு நிச்சயம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்திருக்கிறதான ஸ்தோத்திரம் ஜெபமணி அவர்கள் இந்த மாலைக்காகவும் முதலுக்காகவும் விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதர சபை உங்களுடைய ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோதர சபை பிள்ளைகள் சொல்லிக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் சமாதானமாய் நடத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தடைகளை நீக்கி ஜெயித்து கொடுக்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. இரு வீட்டாரையும் தேவன் சமாதானமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மாலையை மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பெண்ணின் தரப்பினர் வாங்க. பெண் வீட்டார் முக்கியமானவர்கள் வாங்க. ஐயா ஒரு நாள் சோதரம் ஏன் ஒரு நாள் வாங்க. தாய் வாங்க.
இப்பொழுது அவர்கள் மாலை அணிவித்து எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டுங்க. அவர்கள் மாலை அணிவித்து அவர்கள் நிச்சயத்தை முதலாவதாக மாப்பிள்ளை அணிவார்கள். இப்பொழுது அவர்கள் மோதிரத்தை அணிவித்து தங்களை நிச்சயத்தின் கொண்டு சம்மதத்தை எல்லாருக்கும் முன்பதாக தெரியும் ஆண்டவருக்கு முன்பதாக உடன்படிக்கை செய்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இப்பொழுது பெண் மாப்பிள்ளை அணிவிக்கிறார். எல்லா மகிமையும் கத்தருக்கு இப்பொழுது ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை பற்றி எடுப்போம். ஜெபிக்க தெரிந்தவர்களால் எங்களோடு கூட சேர்ந்து வரலோக பிதாவை அருமையாக உடன்படிக்கை செய்து சம்மதம் தெரிவித்து நிச்சயித்துக் கொள்ள அருமையான தீபம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கும்படிக்கு இன்று முதல் இவர்கள் ஆண்டவரே அவர்கள் தெரிவித்த பிரகாரமாக திருமண நாள் வரைக்கும் அவர்கள் காத்திருந்து திருமணம் முடிந்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இந்த நிச்சயத்திலே நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தால் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதுபோல அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தை நீக்கி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஆண்டவரே என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த உறுதிமொழி உடன்படிக்கையை வருகையினாலும் அவர்கள் ஆயுஷ் முழுவதும் அவர்கள் உண்மையாய் கடைபிடித்து எங்களும் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக அனுகிரகம் பண்ணுகிறாக. உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாகுமாரின் பரிசுத்தால் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் இரு வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இரு வீட்டாருக்கு வேண்டிய பொருளாதார எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து இந்த திருமணம் ஒரு குறைவில்லாமல் நடத்தும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்கிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி அப்படிங்க ஒரே ஒரு காரியம் அப்படி பிரியமானவர்களே,
பரிசுத்த விவாத நிச்சயதார்த்த உறுதிமொழி அறிக்கையிலே தமிழ்நாடு சென்னை 83 துணியாபுரம் கேட்கிறேன் டிவி ராஜமன்னார் சாலை 133 நாற்பத்தி வசிக்கிறவர்கள் சபையார் சூரி திருமதி எலிசபெத் இவர்களின் குமார் எஸ் தீபக் என்ற மணமகளுக்கும் தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை 19 டிஎல் லட்சுமி காலனி சென்னை 8வது திருத்தரு என் 386 விளாசத்தில் வசித்து வரும் திரு டி சுப்பிரமணிய என்ற ஜோசா திருமதி எஸ் சாந்தமேஸ்வரியின் குமாரத்தி எஸ் விண்வெளி என்ற சார்புடன் சென்ற மணமகளுக்கும் மணமகள்